விஜய் அண்ணா மீட்டிங் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அதனால் மக்கள் தரப்பில் மக்கள் மனதில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்காக நம்ம வந்து படினம்பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, இதோட பாதிப்போட தாக்கம் என்ன, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பின்னணி என்ன, எல்லாத்தையும் நம்ம போட்டு ஆராய்ஞ்சு வழியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 39 உயிரிழப்புனா 39 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் குழந்தைங்களும் இருக்காங்க, ஸோ பெண்மணிகளும் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். மக்களே, ஒரு வழியாக நம்ம இப்போ பட்டினப்பாக்கம் வந்துட்டோம். நம்ம டைரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். வாங்க ஐயா. வணக்கங்கய்யா. சொல்லுங்கள். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்திருக்கோம். சொல்லுங்கள் சார். நம்ம விஜய் சார் வந்து இப்போ மீட்டிங் வச்சுருந்தார்ல? ஆமாம் சார். இப்போ நடந்த ஒரு சம்பவத்துக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சம்பவத்துக்கு இவ்வளோ ஜனம் வந்துக்குது. அது லேடிஸுங்க இவ்வளோ வரக்கூடாது, ஜென்ஸுங்க போயிருந்தாலும் அவ்வளோ டிராஃபிக் இதுவாகிருக்காது. அது போனதுனால அதை ஜனத்தை தொகையை காமிக்கிறா போல். அந்த ஜனத்தொகத்தை காமிக்கும் போது நெரிசலில் இத்தனை பேர் செத்துக்கிறாங்க இந்த ஜனம். ஆனால் லேடிஸ்லாம் நிறைய பேர் போகக்கூடாது, இருந்தாலும் போய்க்கிறாங்க. அவருக்கோசம் போனதுனால விபத்து நடந்துச்சு. அது விபத்து நடந்து இப்போ அதான் கவர்மெண்ட்டு 10 லட்ச ரூபா அறிவிக்கிறாங்க. அந்த 10 லட்ச ரூபா அந்த குடும்பம் போய் என்ன இருக்குது, எவ்வளோ சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோன்னு கொடுக்கலாம் செத்தவங்களுக்கு. ஏன்னா அவங்க போனது லேடிஸ் நிறைய அது அந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு அந்தளவுக்கு போகக்கூடாது. ஓட்டு வேணுமா விஜய்க்கு போட்டேன். ஒரு இதுவில் இருக்கும்போது இவ்வளோ ஜனங்க வந்து அந்த இடத்துல காமிக்கக்கூடாது. இவ்வளோ ஜனம் எந்த இதுலேயும் வந்தது கிடையாது. அந்த இதுவில் எந்த கட்சியிலையும் அந்த அளவுக்கு வந்ததில்லை. இப்போ அந்த கட்சியில் வந்துக்கிறதுனால ஜனம் விஜய் மதிக்கிறா போல். ஜனத்தை மதித்து இப்போ விஜய் ஒரு பேர் எடுப்பார், அதனால் வந்துக்கிறா போல். செல்வாக்கு மக்களுக்கு செல்வாக்கு பண்ணுவா போல். கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவான்னு சொல்கிறீங்க? வந்ததுக்கு ஆட்சின்னு பிடிப்பாரோ, அது பிடிக்கலையா எதிர்கட்சியாக கூட வந்து நிற்பார். அது நிற்கிறதுனால இப்போ ஜனம் நிறைய காமிக்கிறா போல் இதுவெல்லாம் மீட்டிங்கெல்லாம். அதனால் இப்போ நெரிசல் ஆகினால தான் இத்தனை பேர் செத்துக்கிறாங்க. அது லேடிஸு குழந்தைங்களாம் இத்தனை போகிறது தப்பு. லேடிஸுங்க வரைக்கும் போகணும். அந்த குழந்தைங்களாம் இந்த பாதிப்புக்கு யார் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீட்டிங் நடந்ததுனாலயா? மீட்டிங் நடந்ததுனால தான் காரணம். இவ்வளோ ஜனம் வந்து மக்கள் காமிக்குதுங்க, ஆசைப்பட்டு தான் வருதுங்க விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு. அதனால் ஆசைப்படுறதுனால எல்லா ஜனங்க கிளம்பி போய்க்குது. அந்தந்த இடத்துலேருந்து கிளம்பி போய் இதுமாரி விபத்து நடந்துச்சு. நெரிசலில் இத்தனை பேர் செத்துக்கிறாங்க. அது செத்துனால என்ன பாதிப்பு யாருக்கு? விஜய்க்கு பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு.